அனைவருக்கும் இனி சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் இன்னைக்கு ஸ்டேட்டஸ் வச்சிருப்பீங்க. ஏன் நான் கொண்டு இன்னைக்கு ஸ்டேட்டஸ் வச்சிருக்கேன். ஆனால் அது எப்போயாவது யாராவது யோசிச்சிருக்கீங்களா நம்ம நாட்டுக்கு முழு சுதந்திரம் கிடச்சிச்சான்ட்டு? ஆர் யூ திங்க் அபவுட் அவர் கண்ட்ரிஸ் டெமோக்ரஸி கண்ட்ரி? நோ. ஏன் தெரியுமா? இன்னும் நம்ம கண்ட்ரி ஏன் இன்னும் டெமோக்ரஸி கண்ட்ரியாக இல்லை, நம்ம கண்ட்ரிக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கலாம் சொல்கிறான்னு தெரியுமா? இன்னும் பெண்களுக்கு நடக்கிற அபியூஸ்மெண்ட் நடந்துட்டு தான் இருக்குது. இன்னும் ஜாதி மத வேறுபாடுகள், சில ஆணவ கொலைகள் நடந்துருக்கு. போத ஒழிப்பு கம்மியாகவும் அதிகமாகிட்டு தான் இருக்குது. நம்ம நாட்டுக்காக போராடி வாங்கி கொடுத்தாங்களே ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், போராடி நம்ம நாட்டுக்காரர் இன்னொரு நாட்டுக்காரருக்கு அடிமையாக இருக்கிறான், நம்ம நாட்டுக்கார பெண்கள் மீது இன்னொரு நாட்டுக்கார கைய வைக்கிறான் அப்படின்னு சொல்லி போராடி ரசம் செஞ்சு வாங்கி கொடுத்த ஃப்ரீடம் இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கா? கிடையாது. ஏன் தெரியுமா? நம்ம நாட்டுக்காரனாலே நம்ம பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. நம்ம நாட்டுக்காரனே நம்ம பெண்களை அபியூஸ்மெண்ட் பண்ணி கொலை பண்ணி தூக்கி போட்டு போயிடறான். சின்ன குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இன்னும் ஜாதி மத வேறுபாடால் இன்னும் பல ஆணவ கொலைகள் நடந்துட்டு தான் இருக்குது. போதைவெறுப்பு கம்மியாகவும் இன்னும் அதிகமாகிட்டு தான் இருக்குது. பெரிய ஒரு விஷயம் சொல்லுவா தெரியுமா? பெண்கள் எப்போ தனிமையாக இரவு நேரத்தில் நடமாடுறாங்க அப்போ தான் நம்ம நாட்டுக்கு முழு சுதந்திரம் கிடச்சிருச்சுன்ட்டு. அந்த மாதிரி நடக்குதா? கிடையாது. பகல்லே பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. எப்படி மற்ற கண்ட்ரிஸ்லாம் பார்த்து நம்ம கண்ட்ரிலேருந்து ஒரு நல்ல விஷயம் எடுத்துருக்கோம், நம்ம அவங்க கண்ட்ரியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்க கண்ட்ரியை டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மற்ற கண்ட்ரியை பார்த்து நம்ம கண்ட்ரி ஒன்று கற்றுக்கணும். என்ன தெரியுமா? கடுமையான சட்டம். பெண்கள் மீது கையை வச்சா என்ன கடுமையான சட்டம் மற்ற கண்ட்ரி ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை பார்த்து நம்ம கண்ட்ரி கற்றுக்கணும். இந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரி பார்த்திங்கன்னா மற்ற கண்ட்ரியை பார்த்து தலை குனியணும். ஏன்னா நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கடுமையான சட்டங்கள் கிடையாது. என்ன பண்ணாலும் ஒரு 4-5 வருஷம் ஜெயிலில் வச்சு விட்டு அமுச்சு விட்ருவாங்கன்ட்டுட்டா இந்தமாரி குற்றங்கள்லாம் திரும்பி நடந்துகிட்டே இருக்குது. எப்போ நம்ம நாட்டுகளில் இந்தமாரி குற்றங்கள்லாம் குறையுதோ, சட்டங்கள் கடுமையாகி இந்தமாரி பெண்களை அபியூஸ்மெண்ட் பண்ணுற குற்றங்கள் குறையுதோ, அதேமாதிரி பார்த்திங்கன்னா சாதி மத வேறுபாடாக இந்த ஆணவ கொலைகள்லாம் குறையுதோ, போதையில் எப்போ கம்மியாகுதோ அப்போ தான் நம்ம மாறுபட்டு சொல்லிக்க முடியும் நம்ம நாட்டுக்கு முழு சுதந்திரம் கிடைச்சதுன்ட்டு. ஜெய்ஹிந்த்.